1000 ஆண்டுகளுக்கு முன்பு காந்தலூர் சாலை என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்துல நடந்த ஒரு போரில் தான் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனாக மாறியதாக பல வரலாறுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டவர்கள் வனவாசம் வந்தபோது இங்கே தான் தங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, கேரளாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படக்கூடிய காந்தலூர் தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காந்தலூரை சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு வரணும். இங்கிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா வளப்பகுதியான மறையூர் வரணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சின்னாறு வளவனுங்கு சரணாலயம் ஆலைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி தான் இந்த மறையூர். நீங்கள் நினைக்கிறது சரிதான். இங்கே 2 பக்கமும் அடர் காடுகளாக இருக்கும். போகிற வழியெல்லாம் புலியும் காட்டெருமைகளையும் பார்க்கலாம். இருசக்கர வாகனத்தில் வர்றது ஆபத்து தான். ஆனால் நான் முதல் முறை என்னுடைய ஆரி பைக்கில் வந்திருக்கேன். அது உண்மையிலே அட்வென்ச்சரான ரைடு. காலையில் மறையூர் வந்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நீளமான தூவானம் அருவியை ட்ரெக்கிங்கில் போய் பார்க்கலாம். வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ரெக்கிங்காக இருக்கும். ஏன்னா இந்த தூவானம் ஃபால்ஸை பார்க்கணும்னா 2 கிலோமீட்டர் தூரம் அடர் காடுக்குள்ளே சாகச பயணம் செய்யணும். முழு ட்ரெக்கிங் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தனியாகவே முழு வீடியோ போட்டிருக்கேன். காந்தலூர் நுழைவாயிலே ஒரு சாகச சிப்லைன் விளையாட்டு இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். காந்தலூர் வந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய காரை விட்டுட்டு ஜீப்பை வாடகைக்கு எடுக்கணும். ஏன்னா காந்தலூர்ன்றது முழுக்க ஆஃப் ரோடிங் ஏரியா. நம்மளுடைய சொந்த வெஹிக்கிள் எல்லா இடத்துலையும் போகாது. பெரும்பாலான இடத்துக்கு ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நடந்து ட்ரெக்கிங் போகணும். அது சாத்தியமே இல்லை. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஹனி பீ ராக், தேன்மலை. இங்கே காட்டு தேனீக்கள் மலைக்கு மேலே கூடு வச்சுருக்கோம். நீங்கள் நடந்து போய் பக்கத்துலேயே பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தேனை கூட நீங்கள் அங்கே வாங்கலாம். உங்களுக்கு வீடு தேடி தேன் வரனா கூட நான் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் போக வேண்டியது ஸ்ட்ராபெரி தோட்டம். அதுவும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். சுற்றி ஸ்ட்ராபெரி தோட்டமாக இருக்கும். அதுக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த காந்தலூரோட ஒரு பகுதி அழகே தெரியும். அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரி வாங்கலாம். சுற்றி நின்று புகைப்படலாம் எடுத்துகிட்டு அடுத்ததான் நீங்கள் போக வேண்டியது ஆப்பிள் தோட்டம். கேரளாவோட காஷ்மீரில் இந்த காந்தலூரில் அழைக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே ஆப்பிள் தோட்டம் இருக்குது. காஷ்மீருக்கு அப்புறம் இங்கே தான் ஆப்பிள் அதிகமாக விளையும். சீசன் டைமில் தான் இந்த ஆப்பிள் இருக்கும். அந்த தோட்டத்தை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து நீங்கள் ஆப்பிள் எதுவும் பறிச்சு எடுக்கக்கூடாது. அடுத்தது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை ஆலையை கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும். கரும்புலேருந்து நேரடியாகவே ஒரிஜினலாக நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறாங்க. இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு போகலாம்.